Hi aspirant, welcome to our YouTube channel Marketer Officer. நம்ம இப்போ இன்னையோட 10 ஹிந்து வெக்காப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெய்லி 10 ஹிந்து வெக்காப்ஸ் இந்த மந்த் ஃபுல்லாக போட்ட எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. டேஸ் வைஸாக மண்டே டு ஃப்ரைடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் டெய்லி ஹிந்து வெக்காப்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்க ஒரு பிளேலிஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ் ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாம்னு இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ரீசனிங் செக்ஷன்லேருந்து என்னென்ன டாபிக்லாம் வருமோ அது எல்லாமே பேசிக் லெவலில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸை வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ அப்ரோச் வந்து கிடைக்கும், எப்படி வந்து அதை வந்து கையாளுறது அந்த மாதிரி. சப்போஸ் நீங்கள் ஒரு 1 year 2 years வந்து பேங்க் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சம் நியூ ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிளேலிஸ்ட். என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ரீசனிங் செக்ஷனில் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் சர்க்குலர் வச்சு கேட்பாங்க, அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர், அதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் வரும். அப்புறம் வேறு எப்படி இதோட காம்பினேஷன் எப்படி வரும் அப்படின்னா பர்சன் சிட்டிங் பேஸ் பண்ணுவாங்க. ஒரு 9% இருக்கட்டும், 8% இருக்கட்டும், ஆர் எல்ஸ் some person sitting inside, some person sitting outside, and then sometimes எவ்வளோ பேர் சீட்டிங் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லாமல் நீங்கள் வந்து அந்த பசிலை சால்வ் பண்ணி how many personன்றதே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் கிளர்க் ஆகட்டும், பிஓ ஆகட்டும், இப்படி வந்து கேட்பாங்களோ அதே மாதிரியான கண்டென்ட் வந்து இதில் வந்து ஒரு வீடியோவில் 3 பசில் வரும். வீடியோ வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே இதில் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வேர்டுக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்டே இன்ட்ரெஸ்டிங். அது என்னென்னா ப்ரொவோக்டை வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பில் யூஸ் பண்ணுவோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா அனோய் அப்படின்னு சினானிமில் சொல்லுவாங்க. ஆன்டனிம்ஸ் காம். ஒரு விஷயத்தை தூண்டுறது தான் வந்து ப்ரிவோக்டு. அது எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் இப்போ பேங்க் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, சம்திங் வந்து உங்களுக்கு வந்து இல்லை இதை பண்ணலான்றது வந்து தோணிருக்கும் ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ அது கூட நீங்கள் வந்து ப்ரொவோக்னு சொல்லலாம். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், ஆக்ஸும் ஒரு பர்சனும் இருக்காங்க. ஆக்ஸை வந்து இவன் வந்து சம்திங் செய்கலாம் காமிச்சு அந்த ஆக்ஸை வந்து என்ன பண்ணான், கோபப்படுத்துகிறான். ஸோ ரொம்ப ப்ரொவோக் பண்ணி கோபப்படுத்துகிறான். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போகலாம். ஸ்டர்ன்லி அப்படின்னா அட்வர்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து சினானிம்ஸ்ல என்ன ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க வந்து ரொம்ப வார்ன் பண்ணி, இந்த இமேஜ் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கிட்ஸாக இருக்கும்போது பண்ண வேணாம்னு சொல்லும்போது அது திருப்பி பண்ணும்போது சர்டைன் இதில் வந்து நம்ம மாமோ டேடோ வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஸ்டர்ன்லி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்டனிம்ஸ் என்னன்னா சாஃப்ட்லி, கடுமையாக பேசுறது அப்படின்ட்டு தமிழில் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரீபுக். இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பாக யூஸ் பண்ணலாம். இதோட சினானிம்ஸ் வந்து ஸ்கோல்டு. இந்த இமேஜ் பாருங்கள், பர்சன், ஃபாதர் ஆர் சம்திங் அங்கிள். ஒரு பாயை வந்து நல்லா ஸ்கோல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஆக்ஷன் பாருங்க, ஸ்கோல் பண்ணாங்க. ரிபூக் அப்படின்றது கண்டிப்பாக பேசுறது, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம் இன்ட்ரோஸ்பெக்ட் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பாக யூஸ் பண்ணலாம். இன்ட்ரோஸ்பெக்ட் இஸ் நத்திங் பட் அ செல்ஃப் அனலிசிஸ். நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிறத வந்து நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் இக்னோர், தமிழ் மீனிங் சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் brinkmanship.
பிரிங்க்மேன்ஷிப்க்கு இதை விட ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் இருக்காது. இந்த இமேஜ் பாருங்கள். ஃப்ரம் திஸ் சைட்லேருந்து திஸ் சைடுக்கு வந்து அவங்க மூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீபிளான ஒரு பாலத்தை தாண்டி தான் அவங்க போகணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து கீழே ஃபால் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி இருக்க ரிஸ்க் டேக்கிங், அவங்களே ஒரு ரிஸ்க்கை வந்து எடுத்துட்டு தான் அவங்க வந்து க்ராஸ் பண்ணும். ஸோ ரிஸ்க் டேக்கிங்கை வந்து நம்ம பிரிங்க்மேன்ஷிப் அப்படின்றது சொல்லலாம். அதோட ஆன்டனிம் காஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடுவோம். புக்லிஸ்டிக் அப்படின்னா எட்ஜெக்டிவ்ல வரும். அதோட சினானிம்ஸ் வந்து ஈகர் டு ஃபைட். ரொம்ப ஈகராக வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஈகராக ஃபைட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இவன் ரொம்ப சண்டைக்காரனாக இருக்கப்பா அப்படின்றப்பவும் நீங்கள் இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். புல்கஸ்டிக். நெக்ஸ்ட் வேர்ட் ப்ளீக். ப்ளீக் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் எட்ஜெக்டிவ்ல வரும். இந்த இமேஜ் பாருங்கள். ரொம்ப டார்க்காக இருக்கு இல்லையா? டார்க் ஒரு நைட் டைமில் வந்து இவன் வந்து ஏதோ மழையை பார்த்துட்டு இருக்கான். பட் டல்லாக தான் இருக்கான், சோகமாக தான் இருக்கான். பட் ப்ளீக், ரொம்ப டார்க்காக இருக்கிறத வந்து ப்ளீக் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டார்க்காக இருக்குது, டிவியோட ஸ்க்ரீன் வந்து இப்போ வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ப்ளீக் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட் ஆன்டனிம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி ஆன்டனிம்ஸ் பார்ப்போம். இதோட ஆன்டனிம்ஸ் பிரைட். இருண்டு போய் ஏண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ளீக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாக்னேட். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டாக்னன்ட். எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக்னேட் வாட்டர் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல தங்கி இருக்கிறது, தேங்கி இருக்கிறத வந்து நம்ம வந்து ஸ்டாக்னேட்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு வேர்ட் தான். வேர்ப் சினானிம்ஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவோம். ஸ்டாக்னெண்ட்க்கு ஆப்போசிட் தேங்கி இருக்கிறது, ஆப்போசிட்னா ஃப்ளோ, போயிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் அவனை ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ அவன் அங்கே தான் இருக்க முடியும், இன்னொருத்தவங்க வந்து அவனை வந்து ஓப்பன், அதனால வந்து ஸ்டாக்னேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ லிவரேஜ். எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்டாக நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்க்குறீங்களோ, ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ் வந்து செக்ஷன் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கும் போதோ டிஸ்கிரிப்ஷனில் பார்ப்பீங்க. ப்ளான்ஸ் டெஸ்ட்டில் இந்த வேர்டு அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க. லிவரேஜ் பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன். அது வந்து என்னென்னா அட்வான்டேஜ், அதோட மீனிங். ஆன்டனிம் வந்து வீக்னஸ், ஊக்கு ஆற்றல், ஒரு அந்த சப்போர்ட்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு தமிழ் மீனிங் பார்த்தீங்க இல்லையா? ஊக்காற்றல். இங்கே பாருங்கள், இந்த சீசா மாதிரி இருக்குது. அவன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ லெவரேஜ், சப்போர்ட் அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங்க்லிங். ஸோ அது எல்லாமே நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து நம்மளுடைய கிளாத்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல் இல்லை எதுவாக இருந்தாலும் ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அதில் இருக்க வாட்டர்ஸ் எல்லாம் போகும். அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்ப்ரிங்க்லிங். இனிமேல் வந்து பேசும்போது அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டில் யாராவது வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லிங்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. பண்ணும்போது இந்த வேர்டு எப்பயுமே மறக்காது. ட்விஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து ஆன்டனிம் வந்து அசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். முறுக்கிறது, அதுக்கு தமிழ் மீனிங். தேங்க்யூ. வி வில் see in a next video.